அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம். கொஞ்ச நாளாகவே நம்ம சேனலில் விலாக் எதுவுமே அப்லோட் பண்ணலை. என்ன ரீசன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. அதுக்கப்புறமா சம்மர் ஹாலிடேஸில் வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் வந்துட்டும் போயிட்டு இருக்கவும் சுத்தமாக வீடியோவோ எடுக்கவே முடியல. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க பர்சனலாக, ஏன் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதே இல்லை அப்படின்னு. இதுதான் ரீசன். இனி நம்ம சேனலில் தொடர்ந்து விலாக் பார்க்கலாம். இது வந்து அரஃபா நோன்பு எடுத்த வீடியோ. அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வெந்தய சாப்பாடும் புதினா சட்னி, முட்டை ஆம்லேட்டு. நான் மட்டும்தான் நோன்பு இருக்க போகிறேன். ஹஸ்பண்ட் கூட முடியல, அதனால் அவர் நோன்பு இருக்கலன்னு சொல்லிட்டாரு. நைட்டு டின்னருக்கு சேர்த்து தான் ரெண்டுக்குமே ஒரே சாப்பாடாக செஞ்சுட்டேன். மறாவது நாள் காலையில் மல்லி புதினா க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு. இந்த மல்லி புதினா வந்து நம்ம பக்கத்து வீட்டில் நெய்பர் இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுத்தாங்க. அவங்க வியாபாரத்துக்கு வாங்கினது மிச்சமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. சரி, அதை க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு. இல்லை அப்படின்னா இருக்கிறது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். மல்லியில் வந்து பாதி மல்லி வந்து பழுத்த இலையாக தான் இருந்தது. சரி, அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலைகளை பார்த்துட்ருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக ரசகுல்லா செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தார். எனக்கு உடம்பு முடியாதனால கொஞ்ச நாளாக செஞ்சு தராமே இருந்தேன். சரி, இதுக்கும் சேர்த்து ரசகுல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க இன்றைக்கி ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். கெட்டியான பால், ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, பால் நல்லா பொங்கி வருது. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு இருக்கு இல்லையா, அதை விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பாலை திரிய வைக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணாதீங்க, அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து லைம் ஜூஸ் ஊற்றிட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் லைம் ஜூஸ் போட்டு அப்படியே கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திரிய வைங்க. ஏன் அப்படின்னா, நான் ரீசன் வந்து கடைசியில் சொல்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லைட்டாக பூராவுமே பிரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பால் பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். இப்போ ஒரு வடிகட்டியில் நான் வடிகட்டுறேன். வடிகட்டிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2, 3 தடவை பச்சை தண்ணியில் அலசிக்கலாம். நம்ம வடிகட்டுறோம் இல்லையா, இந்த தண்ணியை வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி சுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து 2, 3 டைம் நம்ம பச்சை தண்ணி விட்டு அலசிக்கலாம். நான் ஏன் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு உங்களை லைம் ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க அப்படின்னு சொன்ன ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்போ தான் இந்த மாதிரி பன்னீர் கிடைக்கும். கெட்டியாக இல்லைனா திரி திரியாக ஆகிடும். ரொம்பவுமே திரி திரியாக தான் இருக்கும். நமக்கு வந்து ரசகுல்லாவுக்கு அப்படி இருந்தால் நல்லா இருக்காது. இப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் தான் அப்படி நான் சொன்னேன். நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை ஒரு துணி வச்சு நல்லா மிச்சம் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டிடலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் இதை ரெஸ்ட்டில் விடலாம். இதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பொருள் ஏதாவது வச்சிங்க அப்படின்னா மீதி இருக்கிற தண்ணியும் நமக்கு ரெடியூஸ் ஆகி கிடச்சிரும். அதுக்குள்ளே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரசகுல்லாவுக்கு சுகர் சிரப் இருக்கு இல்லையா, அதை ரெடி பண்ணலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 3/4 கிலோ சர்க்கரை போல் எடுத்திருக்கேன். நமக்கு கொஞ்சம் ஸ்வீட்டு தூக்கலாக இருந்தால் தான் ரசகுல்லாவுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் அதுக்கு 2 கப் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி அளவெல்லாம் இல்லை. நம்ம ரசகுல்லா வந்து உருண்டை பிடிச்சி அதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கும் நிறைய சேர்த்துடாதீங்க. இப்போ 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பன்னீர் எப்படி இருக்குன்னு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பன்னீரை நம்ம நல்லா பிசையணும். நம்ம பிசையிறதுல தான் நமக்கு வந்து சாஃப்டாக நமக்கு ரசகுல்லா கிடைக்கும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம உள்ளங்கை இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நம்ம வந்து பன்னீரை நல்லா பிசையணும். அப்படி ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம உள்ளங்கை வச்சு நம்ம பன்னீரை பிசையும் போது நமக்கு சாஃப்டான ஒரு டோ கிடைக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நமக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி கிடைக்கும். இப்போ இதில் நம்ம குட்டி குட்டியாக உருண்டை பிடிக்கலாம். விரிசல் விழாமல் நமக்கு ரசகுல்லா உருண்டைகள் கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு.
இன்றைக்கி நான் 1 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து 20 உருண்டைகள் போல தான் கிடச்சிது. இங்கே ஒரு ஆள் வெளியில் போகணுமா, கதவை திறந்து விட சொல்லி ரொம்ப நேரமாக கதவுகிட்ட எப்படி உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ வந்து மேக்ஸிமம் நான் வந்து உருண்டைகள் பிடிக்க முடிக்க போகிறேன். இதில் வந்து சீக்கிரம் குலாப் ஜாமுனுக்கு நம்ம டைம் ஆகலாம் அந்த மாதிரி இல்லைல்ல, சீக்கிரமாக உருண்டை பிடிச்சிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுகர் சிரப்பு வந்து கொதிச்சிட்ருக்கு இல்லையா, இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக போட்டுடலாம். நீங்கள் இப்போ தான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா உருண்டைகளையும் சேர்த்துட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இப்படியே கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடணும். அப்போ தான் நம்ம ரசகுல்லா வந்து கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. 20 நிமிஷம் மொத்தமாக நமக்கு ரசகுல்லா வேகிற டைம். நீங்கள் குட்டி குட்டியாக பால் போட்டிங்கனாலும் அது பெருசாகிரும், உப்பிரும். அதனால தான் நல்லா 20 நிமிஷம் கழித்து இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 மணி நேரம் நல்லா ஊறின ரசகுல்லா எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. அதுலேருந்து சுகர் சிரப் எப்படி வெளியே வருதுன்னு பார்த்தீங்களா? செஞ்சது தாங்க, ஊறுறதுக்குள்ளேயே ஹஸ்பண்ட் பாதி காலி பண்ணிட்டாரு. உண்மையாக சொல்லப்போனால் மிச்சம் இருக்கிறது இவ்வளவு தான். இதுக்குன்னு செஞ்ச ஸ்வீட்டு. இது நைட்டுக்குள்ளார இருக்குமா என்னென்னு கூட எனக்கு தெரியல. இப்போ வந்து நான் நோன்பு திறக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. நான் நோன்பு திறக்க போகிறேன். என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா, நீ வந்து இன்றைக்கி ஒருத்தி தானே, அதனால் ஜூஸு வடையில் எதுவுமே செய்ய வேண்டாம், நான் உனக்கு கடையில் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கடைக்கு போனால் பயங்கர கூட்டமாக, எதுவுமே இல்லையா, எல்லாமே காலி ஆகிடுச்சான். அல்லாஹ் நமக்கு வந்து நாடினது இதை வச்சு தான் நோன்பு திறக்கிறதுக்கு. நான் இதை வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு வந்து நல்லபடியாக திறந்துட்டேன். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு மனசு கேட்கல. நோன்பு திறக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிவிட்டு நைட்டு டின்னருக்கு வந்து ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தார். நோன்பு வச்சுட்டு பெருசாக சாப்பிட்றக்கு வந்து இதே இல்லை. எனக்கு இந்த ஒரு புரோட்டா சாப்பிட்டு எந்திக்கிறதுக்கே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது ஈதுடைய நாள். காலையில் 7 மணிக்கே ஈது பெருநாள் தொழுகை இருக்கு இல்லையா, அதுக்காக ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. முன்னாடி காலியிடம் இருக்குது, அந்த காலி இடத்துல தொழுகைக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் தொழுதுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்புறோம். மின்னுவையும் கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. மின்னு வந்து பாருங்கள் வண்டியில் எப்படி நின்றுட்டு வராரு அப்படின்னு. கொஞ்சம் வெயிலுங்கிறனால டைமில் வெயில் வந்துடுச்சு. வீட்டுக்கு வந்ததும் வீட்டில் தான் பிரேக்ஃபாஸ்ட். அண்ணி வந்து என்ன ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா, நூடுல்ஸு, சேமியா, தோசையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் சமைக்கிறதுக்கு வந்துட்டோம். சாப்பாடு வந்து வெளியில் கொடுக்கணும், அதனால் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு. அன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ரைஸ் கீர் பண்ணியிருந்தோம், ஆனியன் ரைத்தா. ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் கீரும் ஆனியன் ரைத்தா சிக்கன் கிரேவியில் ரெடி பண்ணிவிட்டு கடைசியில் சாப்பாடு தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்தோம். ஒரு பக்கம் நான் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் ரைஸ் கீருக்கான வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இன்னொரு பக்கம் நம்ம கிரேவியும் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. ரைஸ் கீரும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக தாளிப்புக்காக நெய்யில் முந்திரி திராட்சையெல்லாம் கொட்டி கீரும் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறமா கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா மெயினான ஐட்டம் பிரியாணி செய்கிறதுக்காக கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா பிரியாணி செய்கிறதுக்காக வந்தாச்சு. ரயான் பார்த்திங்களா, ட்ரெஸ் எல்லாம் வந்து கழட்டி வச்சிட்டாரு. தொழுதுட்டு வந்ததுக்கப்புறமா மத்தியானம் வெளியில் போகும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து நான் செய்கிறேன், நான் போடுறேன், இது நான் போடுறேன், அது நான் போடுறேன், மல்லித்தூள் போடுறேன், மிளகாத்தூள் போடுறேன், புதினா போடுறேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு கூட நின்று அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தார். ஃபைனலாக நம்ம பிரியாணியும் ரெடியாக போகிறாங்க. தம்முக்கு விடணும். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே தம்முக்கு விட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா பார்சல் பண்ணி எல்லாத்துக்கும் வெளியில் கொடுத்துட்டு நாங்களும் வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறமா எங்கே கிளம்புறோம் அப்படின்னா, எங்கள் அத்தையை பார்க்குறக்காக நீலம்பூர் போகிறோம். மின்னு பாருங்கள், காரில் ஏறி உட்காந்ததும் பயப்புள்ள கரெக்டாக நடுவில் ஏசி வருதுன்னு உட்காந்துட்டு முன்னாடி கூப்பிட்டா போவே மாட்டேன்னு ஜாலியாக நடுவில் உட்காந்து ஏசி காற்றுல வந்துட்டு இருந்தார். மின்னுக்கு இந்த மாதிரி ஈவினிங் டைம்லாம் போனால் வண்டியில் ஓகே, காலையில் ஓகே, மத்தியானம்னா ரொம்ப கஷ்டம். ஏசி இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை காரில். அதனால் ஜாலியாக எப்படி கொண்டு வந்துட்டுருக்காரு பாருங்கள்.
ரிட்டர்ன் வரும்போது பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது தான் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அப்போ தான் நாங்களே பார்த்தோம். போகலான்னு நினச்சோம். ஆனால் மின்னும் வச்சுட்டு போக முடியாது. அதனால் சரி சண்டே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், நம்ம வீடியோ எண்டுக்கு வரப்போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.